வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ மியூசியம் இன் மூனார். ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். டீ எப்படி பண்ணுறாங்கன்ற ப்ராசஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ மியூசியம். அது மட்டும் இல்லை, எப்படி வந்து டீ மேக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டீ ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீயோட பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக். ஸ்டே டியூன். ஸோ டீ மியூசியம் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அந்த டீ மியூசியம் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு வேல்யூ வியூவாகவே இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கந்தன் தேவன் அவங்களோட பிளான்டேஷன் கம்பெனி தான் இது. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம போய் டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு. சரி வாங்க முதல்ல போயிட்டு டிக்கெட் வாங்கிடலாம். ஸோ இதோட காஸ்ட் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 125 rupees, சில்ட்ரனுக்கு 40 rupees, கேமரா இருந்தால் 20 rupees. Tea factory processing started. Come back last day. உள்ளே என்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தான பொருட்கள்லாம் வந்து அழகாக மியூசியம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வாக் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க பார்த்த ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த காலத்தில் எப்படிலாம் கிளாக்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது. After the Google had said tea, 3,200 years, still it is living. That is in China. That is only in China. டீ பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ன அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்ட்டு. முதல்ல வந்து டீயோட ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் வந்து இந்த டீ வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக இந்த டீ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து இந்த டீ வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இந்த டீ எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், இப்போ நம்ம நார்மலாக வந்து வீட்டில் பால் ஊற்றி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம்ல, அப்படி வந்து ஆக்சுவலி அது வந்து பெனிஃபிட்டே ஆகாதான். நம்ம நார்மலாக அந்த லீவ்ஸ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை வந்து ரிஃபைன் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் வர அந்த சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற டீ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணுமா, அது மட்டும் வந்து ஃபைட் ஒபேசிட்டி, குண்டாக இருக்கவங்க வந்து வெயிட் ரெடக்ஷன் பண்ணும், ஸ்கின் ப்ராப்ளம், ஹெல்த்தியர் ஹார்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த டீயோட பெனிஃபிட்ஸ் தான். ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கசக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கலாம் போது. டீ எப்படி பண்ணுறாங்கன்ற ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் டீ பண்ணுற அந்த மிஷின் போல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸை வந்து நல்லா காய வச்சு அதில் போடுறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்ட்ரேஷன் ஆகுது. ஸோ நிறைய அது வந்து க்ரஷ் பண்ணும் போல் இருக்குது. இதில் லெவல் ஆஃப் க்ரஷஸ் இருக்குது. ஸோ 1 by 1 க்ரஷ் ஆகி வந்து போயிட்டே இருக்குது பாருங்கள், இவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் க்ரஷஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஆக்சிடேஷன் ஆகுமா. ஆக்சிடேஷன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஏற்படுத்தும். அது எப்படின்னா, அந்த பொருளோட ஆக்சிஜன் கலக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வரும், அது பேர் தான் வந்து ஆக்சிடேஷன். அந்த டீ தூள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒன் டைப் ஆஃப் டீ. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. ஒரே நாய்ஸியாக இருக்குது. நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல.
ஒன்ஸ் அந்த லீவ்ஸ் வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க போய் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து லீவ்ஸ் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த எண்டு ப்ராடக்ட். ஸோ ஒன்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் போய் ஆக்சிடேஷன் ஆகிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டீ தூளாக வந்து சேரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீயை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த டீ தூள் போட்டவுடனே அப்படியே ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டீ கிடைக்குது. வாங்க நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். வந்து டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் டீயை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க பாருங்க, இது ஒன் டைப் ஆஃப் கிரேடு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட், இது ஒரு கிரேடு. பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டீ கிரேட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நார்மலாக ஒரு பால் போட்டு ஒரு டீ வச்சு கொடுப்பாங்க. அதை நான் குடிச்சிட்டு இது பண்ணிவிடுவேன். ஆனால் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க. இப்போது ஒன்ஸ் இது ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சேலுக்காக வச்சுருக்காங்க. பயங்கரமான ஆஃபர்ஸில் வச்சுருக்காங்க. வாங்க போய் அதை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீஸ்லாம் விற்கிறாங்கன்றது பார்க்கலாம். முடிஞ்சால் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். ஓஹோ, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ராங் டீன்னு ஏதோ வருது. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க. ஓகே, ரிப்பிள் லீஃப் டீ, க்ரீன் டீ கிளாசிக்னு ஏதோ சேல் பண்ணுறாங்க. பா, டப்பாலாம் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. அடுத்த டீ பாருங்களேன், ஏதோ ஒயிட் டீயா. நான்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருந்தா இதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ நீங்கள் குடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட மறந்துடாதீங்க. ஸோ பாருங்கள், பை 2 get 1 ஃப்ரீ, ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்மளும் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆர்த்தடாக்ஸ் எக்ஸாட்டிக்கா. ஐயப்பா, என்னங்க ஆர்த்தடாக்ஸா? அப்படின்னா அந்த காலத்து டீயா? என்னென்னமோ இருக்குது. ரோஸ் கார்டன் டீ, எப்பா, ஜாஸ்மின் டீ, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குல்லங்க, எனக்கெல்லாம் தெரியாது. ஃப்ளேவர்டு பிளாக் டீ, பா, ஜிஞ்சர் டீ, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, கோல்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்பைசஸ் இருக்குது, இது வாங்கலான்னு இருக்கேன். வைல்ட் ஹனி, ஊதுவத்தி, இதுவும் வாங்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கண்ணன் தேவனோட ரிப்பிள் பிராண்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்மள நார்மல் டீ வாங்கியிருக்கேன். ஸோ பை 3னா பை 2 get 1 ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒன்று தான் வாங்கியிருக்கேன், டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணன் தேவன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அதாவது பில்லிங் ஸ்டேஜு. ஸோ இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஒரு எல்லா ஐட்டம்ஸும் வாங்கினது பில்லிங் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க எண்டில். ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. உள்ள ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகிற வீட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். சும்மா ஊர் சுற்றினா பத்தாது, அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட ஒன் ஆஃப் எக்ஸ்ப்ளோரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கூட ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதோட பில்லிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 855 rupees ஆயிருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணதில். ஹவு டு மேக் டீ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எழுதி ஒட்டி வச்சுருக்காங்க.
இவங்களோட மேக்கிங் ஆஃப் டீயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாட்டரை வந்து பாயில் பண்ணிவிட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் டீஸ்பூன் ஆஃப் டீயை ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகரு மில்க் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டீ ரெடியாக இருக்கும்ன்றாங்க. அவ்வளோதாங்க இந்த டீ மியூசியம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக். ஸ்டே டியூன்ட்.